நன்றி. கைதட்டிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. காலை
நன்றி நன்றி. கைதட்டிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி இருந்து வணக்கம். கண்ணத்துமிழுக்கு தன்னை குடி கொடுத்த அண்ணல் பிறந்தைகளுக்கும் இங்கே வரைய பிறந்தவங்களுக்கும் அனைவருக்குமே மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அழிவோம் இணைவோம் அன்னை வேற்றி பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல உணமதிய மாமுனை கோபுரத்தை வெற்றிருக்கும் அந்த விநாயகரை வணங்கி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவக நிலங்கள் இருந்தாலும் இல்ல வேணாம் போதும் வாழை முட்டை எதுவும் ஆறுமுகனை அழகா அபயங்கற்பவனை அபிஷேக பிரியனை இடுமணி வென்றமனை ஈசன் மைந்தனை உலக நாயகனை ஓதுவார் கிணியவனை குகனை குருபரனை வெற்றிவேல் முருகனை விண்ணவர்க்கு மருகனை இந்த குற்றமற்ற குறுஞ்சில்லத்தில் குடிகொண்டிருக்கும் குகனை சண்முகனை என்று சொல்லக்கூடிய முருகா குமரன் சண்முகன் ஆறுமுகன் சுவாமிநாதன் வேலன் வடிவேலன் தண்டபாணி அந்த முருகனை வணங்கிய பிறகு நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன காரணத்திற்கு வந்திருக்கேன், நாங்கெல்லாம் எங்க போக போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்றத முருகனை வணங்கிய பிறகு சொல்லலாம். முருகனை வணங்கினால் ஐவர் இல்லங்களிலே சீருராம் சிற்றூராம் இந்த குறுஞ்சிலத்தை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகுடிக்கும் நான் மகளாக வளர்ந்து வருகின்றேன். எங்களுடைய குல விளக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திரைக்காவல் புரிவதும் என்னுடைய குல வழக்கம். ஆக இப்படி இருக்க என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு தந்தையை சந்தித்தேன். என் தந்தையோ எங்கள் குல வழக்கப்படி காவலுக்கு செல்ல உத்தரவிட்டுள்ளார். ஆக நாங்கள் எங்க போறோம் தெரியுமாப்பா? எங்கப்பா போறீங்க? காவலுக்கு போறோம். காவலுக்கு போறீங்களா? ஆமா. இப்படி தனியா போட்டு நகையை போட்டு போனீங்கன்னா சும்மாவா நாங்க போறோம்? உங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது அப்ப எனக்கு சந்தேகம் வந்திருக்காதா? மகன் அறிவாளி இல்லையா? எங்க அப்பா சொன்னாரு, என்னையும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் வந்து 7 பேர் அண்ணன்மார்கள். யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கடம் சடையன் மங்கன் மகுடன் வள்ளன் வல்லரன் சரித்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர். வேலை சரியில்லைமா. சங்கடமா? சங்கடம் அது ஒரு பேர் தாங்க. சங்கடம் சங்கடம் கிடையாது, சங்கடம். சங்கடம். அந்த 7 பேரையும் என்னையும் கூப்பிட்டு எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மக்களை கணக்க வேண்டிய பூங்குரத்தி மல்லி நாயகி நீதான் காவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ஒரே பதட்டம். என்ன? எங்க அப்பா நான் இடத்தை கேட்டேன். சரி, என்னப்பா என்ன போய் காவலுக்கு போக சொல்றீங்களே? சிறை வேண்டவர் இருக்க, படை வேண்டவர் இருக்க, வெளியேந்தர் வாயேந்தர் இப்படி எண்ணற்ற பேர்கள்லாம் இருக்க, என்ன போய் காவலுக்கு போக சொல்றீங்களே, நான் எப்படி தனிமையில போறது? எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். அதற்கு அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரே வார்த்தை சொன்னார். அம்மா வள்ளி, உனக்கு உடன்பிறவா அண்ணன்மார்கள் 7 பேர். ஆமா. 6 பேர் வந்து அவங்க மாட்டுக்கு ஒரு மூலையில தெரியுவாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு பாருங்க, சங்கடம். மாற்று பையனை வந்திருப்பாரு, வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கேன். அவர் வரும் பொழுது உனக்கு என்னமா பயம் அப்படின்னு கேட்டார். ஏன்பா அவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கையா நான் திருப்பி கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, அப்பா உங்க அண்ணன் சங்கடத்தை பத்தி தப்பா நினைக்காத, பல யானைகள் பலம் கொண்டவர், எப்பேற்பட்ட மிருகங்கள் வந்தாலும் அந்த மிருகத்தை எதிர்த்து போராடி உன்னை காப்பாத்திடுவாப்ல. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு பெண்களையுமே ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு உத்தமர்னு சொன்னாரு எங்க அப்பா. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க அண்ணனை பத்தி எனக்கு என்ன தெரியாதா? என்னங்க எங்க அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏமா தெரியுமா? உங்க அண்ணன் நான் ஃப்ரெண்டு தாமா. அப்படியா? ஆமாடா. எங்க அண்ணன் இதுவரை உங்களை பத்தி சொன்னதே கிடையாது. என்ன சொல்ல மாட்டேன்ல, விஷயத்தை பூரா நான் உடைச்சு விட்டுருவேன். சரி இருக்கட்டும், அத அப்புறம் கேட்டுக்கிறேன். இப்படி வர்றாங்க, அதுக்காக நீ பயப்படாம தைரியமா காவலுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அந்த தைரியத்தோட நானும் காவலுக்கு வந்திருக்கேன். என்னால அண்ணன்மார்கள் தோழிமார்கள்லாம் காவலுக்கு வந்தாலும் எனக்கு துணையாக பாதுகாப்பாக நீங்க 4 பேருமே கடைசி வரைக்கும் எனக்கு துணைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? அப்பா உன் கூட எப்பயும் நிற்பேன். சரியா? அது தெரியும். அவர்கள் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல சில ஆசைகளா இருக்கு. அந்த ஆசையெல்லாம் ஒரு சில காலமாக பூட்டி பத்திரமா வச்சிருந்தேன். உண்மையிலேயே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்லுடா. அதற்கு முன்னாடி என்னுடைய ஆசை எப்படியே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவர்
விஷயம் தெரியுமா? சொல்லுப்பா. சொல்லலாமா? சொல்றா. யார்கிட்டயும் சொல்லிட மாட்டேங்களே. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன சொன்ன? ஒரு தகப்பனை வச்சுக்கிட்டு இந்த தண்டி வார்த்தை காதலிக்கிறேன்னு சொல்ற. தப்பா எதுன்னு சொல்லலையே, காதலிக்கிறேன் தானே சொன்னேன். இது ஒரு தப்பா? நம்ம இந்த வயசு ஐயோ மனசு கஷ்டமா இருக்கேம்மா. இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுலப்பா காதலிக்க? என்ன வயசாச்சு? 14 வயது. 16வது படிக்கிற வயசுல உனக்கு காதல் கேட்குது. சரியா? இப்ப சொன்னதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. இன்னைக்கு நேத்தா காதலிக்கிறேன். 5 வயதிலிருந்து அறியாத பருவத்திலிருந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. 5 வயசுல காதலிக்க தெரிஞ்சுன்னா உன்னை கள்ளிப்பால ஊத்தி கொண்டிருப்பேன் அப்படியே. சரிம்மா, ஏதோ பிள்ளை ஆசைப்பட்ட யாரும் சொல்லு, பார்த்து நல்ல குடும்பமா இருந்தா முடிச்சு வைப்பான். நல்ல குடும்பமா? ஒவ்வொரு பெருமையா சொல்றீங்க கேளுங்கப்பா. பெருமையை சொன்னாலும் சரி, எருமையை சொன்னாலும் சரி சொல்லு. நான் காதலிக்கக்கூடிய காதலன் மாதிரி உலகத்துல அழகான மாதிரி யாருமே இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அழகு நான் அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகு. அப்படியா? சும்மா இருப்பார். காசு போனால் சொத்து சோகம் அவ்வளவு வச்சிருக்காரு. சரி. வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லல. யார சொல்றேன் தெரியுமா? நேரடிய விஷயத்துக்கு வந்திருக்கேன். நேர விஷயத்த சொல்றா. அந்த முருகனே காதலிக்கிறேன் பாரு. எது? அந்த கரூர்ல போண்டா கடை வச்சிருக்கா அப்படியே? அவர் இல்ல. முருகன் அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரா? பிறகு அவருக்கெல்லாம் சிறந்தவர். ஒன்றும் புரியலமா, தெளிவா சொல்லுமா. அந்த கடவுளே காதலிக்கிறேன்ப்பா. நான் ஒத்துக்கிற முடியாமா? அரச்சனை ஒத்துக்கிற முடியாது. உன்னை குறவரை அறுத்து புரிய என்ன பேசி தர்ற? என்ன அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சா இல்லையா? கட்டி கொடுக்க முடியாமா? ஏன் கட்டி கொடுக்க? நான் ஆசைப்பட்டேனே. எவ்வாறு ஏற்கனவே தேவையான கோபக்காரங்க குடுமி மசுத்து அறுக்காம விட மாட்டாங்க. கலட்டி கையில கொடுத்துட்டு போய் நம்ம டோப்பு தானே. அந்த முருகனையே காதலிக்கிறேன். முருகன் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார் அப்படின்னு
இப்படி வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஏன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மறந்து பிடிச்சிருவாரா? பயங்கர கோபக்காரர். ஆனா அவர் காதலிக்கிறாரு. கோபக்காரன் சொன்னா ஆண்டோட்டுக்காரை புடவையை சேர்த்து ஒரு அடி அடிச்சு அதுக்கு எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்தாவது ஏதாவது பண்ணுவோம். அடிக்க சொல்லி நீங்க தானே சொன்ன. போக போக தெரியும் பொன்னம்பலம் செய்தின்றது மாதிரி விடுகிறதுக்குள்ள தெரியும் எங்க அண்ணனோட செய்தி. என்ன அழகரு? சரி, என்னுடைய காலில் விழுந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னுடைய காதலனுடைய அந்த முருகனினுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா?